ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் லூப் தமிழ். நான் உங்கள் ஆதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் கிளவுட் ஆர்கிட் ப்ரோக்ராம் 2025 செகண்ட் சீசன் இஸ் லைவ். இப்போ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி பார்த்துடலாம். பர் பர்சனுக்கு ஒரு இமெயில் தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது தான். அதாவது 2025 ஃபஸ்ட்டு சீசனில் நீங்கள் ஒரு ஐடி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சேம் ஐடி ரெண்டாவது சீசனில் நீங்கள் யூஸ் பண்ண வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அதில் நிறைய கேம் பேட்சஸ்லாம் ஏர்ன் பண்ணிருப்பீங்க. இப்போ அந்த கேம் பேட்சஸ்லாம் திருப்பி நீங்கள் இந்த சீசன்லேயும் அதே கேம் பேட்சஸ் தான் நீங்கள் ஈஸியாக இருக்கும்னு கம்ப்ளீட் பண்ண பார்ப்பீங்க. ஆனால் அது ஆல்ரெடி கம்ப்ளீட்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் புது இமெயிலை க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த கேம் செகண்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த கெட்டப் கோடு அந்த சூடோ கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா இல்லை கூடாதா அதெல்லாம் கேட்குறீங்க. கெட்டப் கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அன்வான்ட் ஸ்கிரிப்ட்ஸ் லைக் நீங்கள் உங்களோட ஓன் சர்வர் அந்த மாதிரி ஏதாச்சும் ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அதில் டிடெக்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த பாட்ஸ் அந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண விடுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பாட்ஸ் அதெல்லாம் டிடெக்ட் பண்ணாங்கன்னா, இன்கேஸ் டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே உங்களோட அக்கௌண்ட்டை ஈஸியாக அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கூகுள் கிளவுட் ஆர்கிட் 2025 செகண்ட் சீசனோட கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சைட்டை இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைட் ஓப்பன் ஆகிரும். இதில் சப்ஸ்கிரைப் ஹியர்னு ஃபஸ்ட்டு இருக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் உங்களோட இமெயில், அது ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியுங்களோ அந்த இமெயில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துங்க. தென் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இல்லைன்னா பழைய வீடியோ நான் ஐ பட்டனில் மேலே கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். தென் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டு தென் சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் தென் பேக் டு கூகுள் கிளவுட் ஆர்கிட் சைட். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து இந்த பேஸ் கேம்ப்பு லெவல் 3, லெவல் 1, லெவல் 2 இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் என்னன்னு எனக்கு தெரியலன்னா டவுட்டாக இருக்குன்னா, ட்ரிவியா ஜூலை இதில் ஒரு வீக்குக்கும் இப்போ ஃபஸ்ட் வீக் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட் வீக் ஓப்பன் ஆகிடும். செகண்ட் வீக்கில் தான் செகண்ட் ஓப்பன் ஆகும். ஆனால் இதில் 3 வீக் 4 வீக்கும் ஆல்ரெடி ஓப்பனில் காட்டுது. ஸோ இது ஹையர் அஃபிஷியலில் பேசிட்டு தான் என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நீங்கள் ஓப்பன் ஆகிருக்க வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் எப்படி இப்போ இது ஸ்டார்ட் பண்ணலான்றதை நான் சொல்லிடுறேன். கீழே வீக் 1 கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இந்த ஆக்சஸ் கோடை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கீழே ஸ்டார்ட் பண்ண அமுத்தினீங்கன்னா இங்கே மேலே ஜாயின் இல்லைன்னா சைன்இன் காட்டும். நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஜாயின் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியலனா கூட நம்மளோட பழைய வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் சைன்இன் கொடுத்துக்கிறேன். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் தென் அகெயின் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இதில் இங்கே கீழே வந்தீங்கன்னா ஜாயின் திஸ் கேம்னு இருக்கும். இந்த ஆக்சஸ் கோடு கேட்குற இடத்துல அந்த காப்பி பண்ண ஆக்சஸ் கோடை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜாயின் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் 1ல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ இது எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தென் கீழே வந்தீங்கன்னா பாயிண்ட் சிஸ்டம்ஸை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். பாயிண்ட் சிஸ்டம் எப்படின்னா, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இந்த லெவலில் இருக்கும்போது நீங்கள் ஒரு கேம் பேட்சஸ் எடுத்திங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். எந்த லெவலில் இருந்தீங்கனாலும் ஒரு கேம் பேட்சஸ்க்கு ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். ட்ரிவியா சேலஞ்சிலே அதே தான், ஒரு கேம் பேட்சஸ்க்கு ஒரு பாயிண்ட் தான். இது ஸ்கில் பேட்சஸ்ன்னு இருக்கும். இது ஸ்கில் பேட்சஸ்ன்றது நான் ஒரு ட்ரைவ் கொடுப்பேன். அந்த ட்ரைவில் இருக்க அதுலேயும் இதேமாதிரி லேப்ஸ் தான் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் வீக் 1 எடுத்திங்கன்னா இதில் இருக்க லேப்ஸ் மாதிரி தான் அதுலேயும் இருக்கும். அதில் நீங்கள் 2 லேப்ஸ் முடிச்சிங்கன்னா அதேமாரி இப்போ எந்த மாதிரினா, இப்போ நீங்கள் வீக் 1 இருக்குது, வீக் 2 இருக்குது. இந்தமாரி இப்போ வீக் 1 முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிடும், வீக் 2 முடிச்சிங்கன்னா ஒரு பாயிண்ட் கிடச்சிடும். இது கேம் பேட்சஸ். இது ஸ்கில் பேட்சஸ்ன்றது 2 லேப்ஸ் முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது 2 பேட்ச் முடிச்சிங்கன்னா தான் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நான் ட்ரைவ் லிங்க் சோன் அப்டேட் பண்ணுறேன். அது நம்ம வெப்சைட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள்
பேஸ் கேம்ப் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வேறு ஏதாவது கொரி இருந்ததுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் போய்ட்டு நீங்கள் வந்து எப்போது நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம டீம் இருப்பாங்க, இல்லை நான் இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து லேப்ஸ்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்றது ஃபுல் வீடியோ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.